உலகத்துல எல்லா மக்களுக்கும் பிடிச்ச படம். ஆனா, அது கேவலமான கருத்த பேசுற படம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படி என்னடா படத்த சொல்லிற போறேன்னு கேட்டீங்கன்னா, ஃபாரஸ்ட் கம்ப் படத்த தாங்க சொல்றேன். என்னடா சொல்ற? இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாச்சேடா! இத போய் எப்புட்றா கேவலமான கருத்த பேசுன்னு சொல்றேன்னா, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல பியூட்டி என்னன்னா, இந்த ஃபாரஸ்ட் கம்ப் படத்துக்கு 8.8 IMDb ரேட்டிங்ஸ் கிட்டத்தட்ட 12வது இடத்துல இருக்குங்க இது. இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஃபேமஸான படம். ஆனா, படத்துல ரொம்பவே அன்ஹெல்ப்ஃபுல்லான டாக்ஸிக் ஹோப்ப குடுத்து வச்சிருப்பாய்ங்கங்க. சரி, போதும் நம்ம நேரா படத்துக்குள்ள போயிருவோம். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல பையன் பஸ் ஸ்டாண்ட்ல அவன் பாட்டுக்கு யாருன்னே தெரியாத ஆளுங்கள்ட்டலாம் அவன் பாட்டுக்கு பேச்ச போட்டுக்கிட்டே கிடப்பான். அந்த அம்மாளுக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம உட்காந்துருப்பாங்க. இவன் பாட்டுக்கு கிடந்து பெனாத்திக்கிட்டே தன்னோட கதையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு கிடப்பாங்க. படம் நமக்கு இந்த பையனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவன் சொல்ற கதை மூலியமா தான் நமக்கு அப்படியே கதை ஓப்பன் ஆகுது. இவன் பேரு தாங்க ஃபாரஸ்ட் கம்ப். ஆளு சின்ன புள்ளையா இருக்கப்பலேருந்து புள்ளையோட முதுகு எலும்புங்க, இந்த முதுகு தண்டு ரொம்பவே ஸ்ட்ரெயிட்டா இருந்திருக்கு. அதனால புள்ளைய நடக்கவே முடியாதுன்னுட்டாங்க. இந்த ஊர் டாக்டர் தான் அவனுக்கு நடக்கிறதுக்காக அவரே ஒரு மிஷினை செஞ்சு நடக்க வைக்கிறாரு. இருந்தாலும் நடக்கிறது ஃப்ளூயண்டா இல்லாம அந்த ஜாயிண்ட் எல்லாம் அப்படியே மடக்க முடியாதாப்புல அப்படியே சிரமப்பட்டு தாங்க நடக்கிறான். இது மட்டும் இல்லாம புள்ளைக்கு கொஞ்சம் புத்தி சுவாசனம் கம்மியா உள்ளவங்க. எப்படின்னா பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆ ஆன்ட்டு இழுப்பாங்க, இல்லைன்னா திடீர்னு சிரிப்பாங்கல்ல ஒரு மாதிரி அன்யூஷுவலா. திடீர்னு எதனா பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம தெய்வ திருமகன் விக்ரம் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான குழந்தைங்கள்லாம் ரொம்பவே ரேருன்றதால நம்ம டே டு டே லைஃப்பில் எப்போவாச்சும் தாங்க பார்ப்போம். நீங்கள் எப்போவாச்சும் பார்த்துருக்கீங்களா? நான் இதுவரை ஒரு 4-5 பேர் தாங்க பார்த்துருப்பேன், அவ்வளோதான். அதுலேயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் குழந்தைங்க சின்ன வயசுலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருக்கப்பவே வளர்ச்சி இல்லாமல் இறந்து போச்சுங்க. ஐயோ, இவங்கெல்லாம் பைத்தியம்னு சொல்லிட முடியாது. எப்படின்னா இந்த ஐக்யூ டெஸ்ட்டில் நம்மலாம் நார்மலாக இருப்போம், அவங்கெல்லாம் ஐக்யூ கொஞ்சம் பிலோவா இருக்கும். மற்றபடி அவங்களாம் நம்மளை விட அதிக பாசக்காரங்களாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க இங்கே படத்துலையும் நம்ம ஃபாரஸ்ட் கம்ப் அப்படிப்பட்ட ஸ்பெஷல் சைல்டு தான். அவன் அம்மா மட்டும் தாங்க பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க தான் பிள்ளைய துணையாக இருந்து, எம்மா என்ன சொன்னாலும் கண்டுக்காதரா மகனே, நீ எல்லாருக்கும் சரிசமமானதாண்டா, ஈக்குவல், யூ ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டே பேசுவாங்க. பையன் ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டாங்க. பிரின்சிபல் சொல்லிடுவான், உன் புள்ள பிலோ ஐக்யூ குழந்தம்மா, உன் குழந்தைய கொண்ட வேறு ஸ்கூலில் சேருன்ட்டு. ஆனால் அப்போவும் அம்மாக்காரி, இல்லைங்க, மற்ற குழந்தைங்களுக்கும் என் பையனுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஐயா, இவனை கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணுன்ட்டு சொல்லுங்கள் சார், எதனா வழி இருக்குமே சொல்லுங்கள், எது வேணாலும் பண்ணிக்கலான்றாப்ல. அவன்கிட்ட தான் பிள்ளைய மற்ற பசங்களோட பசங்களா இவனும் ஸ்கூல் போகிறதுக்காக அம்மாக்காரி பிரின்சிபலோட ஆசைக்கு இணங்கி அவன் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க இந்த பிரின்சிபல் கண்டார ஒழியான் இவனை ஸ்கூலுக்கு சீட்டு கொடுப்பான். அதுவும் கேட்பாங்க, ஏம்மா உன் புருஷன் எங்கே இருக்கான் அப்படின்னு. இவங்க அங்கேயும் புருஷன் தவறிட்டான்றதை மறைச்சி, இல்லை சார் அவர் வெக்கேஷன் போயிருக்காருன்ட்டு புள்ளைட்டேந்து அப்பா இறந்து போனதையும் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு தான் வளர்க்குறா பிரின்சிபல். இவங்க வீட்லேயே அவன் அம்மாவோட செக்ஸ் வச்சுட்டு கடந்து கத்திட்டு இருப்பாங்க. இவன் வீட்டு வெளியே இவன் அதெல்லாம் கேட்டபடியே வீட்டுக்கு வெளில அப்படியே பாவமாக உட்காந்துருப்பான் பாருங்க. சை, ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்ட் இல்லை. ஆனால் இதை கூட பிள்ளையாண்டாள்னால அப்படியே சென்ஸ் பண்ண முடியாத மாதிரியே உட்காந்துருப்பாங்க. சே, அப்பா இறந்துட்டாரு, கால் ஊனம், இதில் புத்தி சுவாசனம் வேற கம்மி. பையன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளை கொடுத்து வச்சிருக்குது பாருங்க. என்ன ஒன்று, பையனுக்கு நல்லா சொத்து பத்துன்னு வீடு வாசல் எல்லாம் இருக்காப்ல, நல்லா வெல்த்தியான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன்றதால இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கிறாப்புல இருக்கு. இல்லைன்னா இன்னும் மோசமாக இருந்திருக்குங்க. அப்புறம் ஒரு நாள் சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்கப்போ அங்கே ஒருத்தன் இவனுக்காக கிட்டார் வாசிக்கவும் அதுக்கு பிள்ளையாண்டாலும் அழகா காலை ஒரு மாதிரி ஆட்டி ஆட்டி ஸ்டெப்பு போடுவான். அதை அந்த கிட்டார் வாசித்தவங்க இவன் போட்ட ஸ்டெப்ஸை திருடி பிள்ளையாண்டவளோட ஸ்டெப்ஸை போட்டு அவன் ஊருக்குள்ளே பெரிய பாடகர் ஆகிட்டானவும் அம்மாளுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ வருத்தங்க. அப்புறம் இப்போ மொதல் நாள் ஸ்கூலு இப்படி தான் ஸ்கூல் பஸ் வரும். பஸ்ஸில் மொதல் நாள் உட்கார்றதுக்கு எவனும் சீட்டு தராமல் நிற்க விட்டுருவாங்க. அங்கே ஒரு குட்டி பொண்ணு மட்டும் அப்படியே தேவதை மாதிரி இவனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார சொல்லி அப்படியே பேச்சை போட, இவன் பேசுகிறத பார்த்துக்கிட்டு, டேய் நீ என்ன பைத்தியமா, ஆர் யூ ஸ்டூபிட் ஆர் சம்திங் அப்படின்ட்டு நல்லா க்யூட்டாக கேட்கும். பாப்பு பேர் ஜெனிங்க. ஜெனி மற்றும் ஃபாரஸ்ட் நாட்கள் போக போக ரொம்பவே திக்கு ஃப்ரெண்ட்ஸாக, அதுவும் இந்த இளம் பருவத்தில் அந்த அறியாத வயசில் இயர்லி சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸுனாலே நம்மலாம் ஸ்பெஷலாக பார்ப்போம் இல்லையா?
சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட நினைவுகளும் நிறையா பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு ஒன்றா சேத்துல உருண்டு புரண்டு சைக்கிளில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அப்புறம் அந்த நைட்டு திருடம் போலீஸு கண்ணாம்பூச்சின்னு விளாண்டுக்கிட்டு வெயிலாச்சு மயிராச்சுன்னு எப்போ பார்த்தாலும் விளாண்டுக்கிட்டே கிடப்போம்ல. ஆஹா, சொல்லும் போதே எனக்கு அப்படியே அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டு அப்படியே கண்ணுக்குள்ளே வந்து போகுதுங்க. உங்களுக்கும் நினப்பு வருதா? சரி, இப்போ படத்துக்கு வருவோம். இங்கே படத்துலேயும் அப்படிதாங்க. ஃபாரஸ்ட் மற்றும் ஜெனி சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கிட்டு அப்படியே ஒன்று மண்ணுவாக தெரிஞ்சிருக்காங்க. அப்போ ஊரில் உள்ள மற்ற புள்ளி பண்ணுற பசங்கெல்லாம் ஃபாரஸ்ட் பையனை வம்பிழுத்துவிட்டு இவனை கல்லால் மண்டையிலே அடிச்சுவிட்டு அப்போ ஓட முடியாமல் ஒரு மாதிரி நடந்தே தாங்க ஓட பார்க்குறான். அங்கே புள்ளி பண்ணுறவனுங்க அத்தோட விடாமல் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இவனை விரட்டவும் அங்கே ஜெனி பாப்பு ஓடுறா ஃபாரஸ்ட்டு ஓடுறா ஃபாரஸ்ட்டு அப்படின்ட்டு கத்த புள்ளையாண்டால் அப்படியே ஓட ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படியே மிஷின் காலோட அப்படியே முடியாமையே ஓடுவான். அப்போ புள்ளி பண்ணுறவங்க கிட்ட வந்துட பாப்புவும் பின்னாலேருந்து ரன் ஃபாரஸ்ட் ரன் அப்படின்னு கதற அங்கங்க பையனுக்கு என்னாச்சுன்னு தெரில. திடீர்னு உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ இவனுக்கு ஒரு மேஜிக் மூமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணினாப்புல பையன் ஒரு கட்டத்தில் அப்படியே காலில் போட்டிருந்த மிஷின்லாம் அப்படியே ஒட்டஞ்சு போய் ஆள் வெறுங்காலோட ஓட ஆரம்பிச்சு ஐயோ வேற மாதிரி ஓடுவாங்க. ப்ரொஃபஷ்னல் அத்லெட்ஸுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஓடினான் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தான்றாப்புல. புள்ள நேராக ஊருக்குலாம் தாண்டி அப்படியே ஓடிக்கிடி சுற்றிக்கிட்டு இப்போ ரிட்டன் ஜெனி பாப்பு வீட்டுக்கு வந்தா அங்கே ஜெனியோட அப்பங்க அவன் பெத்த பொண்ணுங்களையே அப்படியே பாலியல் வன்புணர்வு சைல்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடிய கேவலமான அப்பங்க அவன். பாப்பு ஜெனி இப்படிப்பட்ட அப்பன்ட்டா மாட்டிக்கிட்டாங்க. அங்கே இவ அப்பனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஃபாரஸ்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே 2 குழந்தைங்களும் அப்படியே சோள காட்டுக்குள்ளே ஓடுவாளுக பாருங்க. பின்னாலேயே அப்பங்காரன் ஏய் ஜெனி எங்கடி போனேன்ட்டு அப்படியே விரட்டிக்கிட்டே வருவான். அப்போ பாப்புங்க ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டை கூப்பிட்டு அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு கடவுளே எங்களுக்கு பறக்கிற மாதிரி ஒரு ரெக்கை மட்டும் தந்தேன்னா நான் அப்படியே பறந்து எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்ட்டு ஓடிடுவேன்ட்டு பாப்பு அப்படியே உச்சக்கட்டு பயத்தோட தான் அப்பன்ட்டேருந்து தப்பிக்க வேண்டிக்கிட்டு கத்துருங்க. அங்கே கடவுள் வந்தாரோ இல்லையோ சட்டம் தன் கடமையை செஞ்சு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறவன் மேலே கேஸை போட்டு அப்பங்காரம் மாட்டிக்கிட்டாங்க. ஜெனி பாப்புவை அவளோட அத்தையை கார்டியனாக போட்டு வளர்க்க விட்டுருக்க. அது ஃபாரஸ்ட்டுக்கு நல்ல தோதா அவன் வீட்டு பக்கத்துலேயே இந்த ஜெனியோட அத்தை வீடும் வந்தாப்புல இவனுக்கு நல்லா தோதா அமைஞ்சு போச்சுன்னவும் ஜெனி பாப்பு நைட்டு தூங்குறதுக்கெல்லாம் இப்படி தான் திருட்டுத்தனமா இவன் வீடு ஏறிக்கிது இவன் வீட்டுக்கு வந்தாப்புல இவங்க அப்படியே தாங்க அப்போலேருந்து இப்போ 12th படிக்கிற வரைக்கும் ஒன்றா அப்படியே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அங்கேயும் புள்ளி பண்ணுறவங்க இவனை அப்படி விரட்ட ஃபாரஸ்ட்டு அவங்களுக்கு பயந்து அப்படியே ஊரு பூரா ஓடுவாங்க. அப்படி ஓடுறப்ப இவன் ஒரு ரக்பி கிரவுண்டுக்குள்ளே அப்படியே பூந்து ஓட அங்கே ரக்பி கோச்சுங்க இவனோட ஓட்டத்தை பார்த்துவிட்டு அவர் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி ஆள் பையனோட டேலண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ அவரே ஃபாரஸ்ட்டை காலேஜில் சீட் எல்லாம் வாங்கி தந்து இவனை காலேஜ் ரக்பி டீமுக்குள்ளே அப்படியே போட்டுட்டாங்க. அங்கே இவன் கொடூரமாக ஓடுவாங்க. எப்படின்னா இவனை அந்த புள்ளி பண்ணுறவங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே இவன் வளைஞ்சு அவங்க வேனில் அடிபட்டுறாதபடி ஆள் அப்படியே டேக்கா கொடுத்து அப்படியே வளைஞ்சு ஓடி இருப்பான்ல. இங்கே ரக்பி கேம்லையும் அதே மாதிரி பிடிக்கிறவங்கள புள்ளி பண்ணுறவங்க மாதிரி நினச்சிக்கிட்டு ஆள் சக்க ஓட்டம் போடுவாங்க. ஒரு பயனும் நெருங்க கூட முடியல. இவன் பாட்டுக்கு எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படின்றாப்புல ஓடிக்கிடி ஊருக்குள்ள ஃபாரஸ்ட் பெரிய ரக்பி பிளேயராகவே மாறிட்டாங்க. இவனோட பாலியல் ஸ்நேகிதி அவ ஜெனி பொண்ணு அவ ஊருக்குள்ளேயே லேடிஸ் காலேஜ் படிக்கிறாங்க. அங்கே ஃபாரஸ்ட் ஜெனியை பார்க்க அவன் ஹாஸ்டலுக்கு போய் அப்படியே கொட்டுற மலையில் அவன் ஹாஸ்டல் வெளில உட்காந்துருக்க. அப்போ அவள் எவன் கூடயோ அப்படியே காரில் வந்துவிட்டு அப்படியே கார்லேயே ஒன்றுமா செக்ஸ் வச்சுக்கிட்டு கிடக்க இவன் அவன் என்ன பண்ணுறான் உன்னை அடிக்கிறானா என்னடா பண்ணுறா ஜெனியை விட்றான்ட்டு போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு கிடப்பான். ஜெனி பொண்ணு தான் அவன் சண்டையை தடுத்துவிட்டு அப்புறம் இவனை அவன் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளேயே அவங்க ரூமுக்குள்ளேயே கூப்பிட்டு போயிட்டு ஜெனிங்க ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் புத்தி சுவாசனம் கம்மியாக உள்ளவன்றது இல்லையா இவங்க சின்ன பிள்ளையா ஒன்றா தெரிஞ்சாலும் இப்போ பருவத்துக்கு வந்து அதுவும் இவ காலேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்குன்னு சொல்லி பார்க்குறா அடே நான் ஒரு அடல்ட்டு பொண்ணுடா எனக்கும் ஆசா பாசம்லாம் இருக்குடா சரி உனக்கு செக்ஸு பற்றி எதனா தெரியுமாடா அப்படின்ட்டு அவளே அவள் ட்ரெஸ்ஸை கிளட்டி பூப்ஸை தொடவே சொல்லி
இவளாவே அவன் கையை பிடிச்சி அதில் வைக்கிறா. இவன் என்னன்னா அப்படியே பயந்து போய் அப்படியே முகத்தை திரிகிட்டே நிற்பான். அப்படி அதை பார்த்ததும் ஆளு கூச்ச சுபாவத்தில் அப்படின்றாப்புல அப்படியே கையை எடுத்துக்கிட்டு சாரி சாரி அப்படின்னு இவளும் பரவாயில்லடா பரவாயில்ல அப்படின்ட்டு இவங்க அங்கே தூங்கி இங்கி கிளம்ப. அடுத்ததா ஃபாரஸ்ட்டுக்கு காலேஜ் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. காலேஜில் இவனோட பட்டமளிப்பு விழாவெல்லாம் முடிஞ்சு டிகிரியும் கொடுத்துட்டாங்க. அங்கேயே இவன் சொல்லுவான், அடே நான் காலேஜில் படித்ததே இல்லை, ஜஸ்ட்டு சும்மா கேமில் ஓடி விளாண்டுக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான், அதுக்கே பட்டம் கொடுத்துட்டாங்கன்னுவான். அங்கே பட்டமளிப்பு விழாலேயே இவனை ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரு, டேய் மிலிட்ரியில் வேலைக்கு வரியாடா அப்படின்ட்டு கூப்பிட, இப்போ அடுத்ததாக வேலைக்கு ஆள் மிலிட்ரி மேனா முதல்ல ஆர்மி ட்ரைனிங்க்கு போவான். அங்கே இவனுக்கு ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன் ஃப்ரெண்டாக கிடப்பாங்க. அவன் பேர் பூபாங்க. அவனும் லைட்டாக இந்த புத்தி சுவாசனம் கம்மியாக உள்ள வந்தாங்க. அவங்க ஃபேமிலியே தலைமுறையாக எப்படின்னா பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் இந்த சிரிம்பு பிஸ்னஸ்ஸு இறால் பிஸ்னஸ்ஸு அதில் கொடி கட்டி பறந்தவங்களாம். அதுக்குன்னு ஃபாரஸ்ட்டுக்கிட்ட பேசுகிறப்பவே, டேய் நான் மிலிட்ரி முடிஞ்சே நானும் போய் சிரிம்பு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்டான்ட்டு சொல்லிகிட்டே கிடப்பான். அங்கிட்டு அவனோட பாலியல் சிநேகிதி ஜெனி, அவளுக்கு சிங்கர் ஆகணுன்றது தானுங்க பேஷனு. இப்போ என்னன்னா சிங்கர் ஆகிறதுக்காக ஊருக்குள்ளே இப்படி ட்ரெஸ்ஸே போடாமல் நியூடா உடம்ப காட்டியாச்சும் பெரிய பாடகி ஆயிர முடியாதான்றாப்ல இந்த மாதிரி பாருக்கு இருக்குலாம் போய் பாட, அங்கேயே ஸ்டேஜில் உள்ள பெருசுங்கள்லாம் கிட்டாரை நவுத்திரி காட்ரி அப்படின்ட்டு வம்பிழுப்பாங்க. அங்கேயும் ஃபாரஸ்ட் பைய போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிடப்பான். அவன் இப்போ மறுபடியும் கூப்பிட்டு அப்படியே பேச்ச போடுவா. இவளுக்கு தான் தெரியும்ல இந்த ஃபாரஸ்ட்டு புத்தி சுவாசனம் கம்மியாக உள்ளவன், ஸோ அவன்கிட்ட கிளாரிட்டி கொடுக்கணும், சரி அட்லீஸ்ட் வேணும் வேணான்னாச்சு சொல்லணும்ல. ஆனால் அவன் எதையுமே சொல்லாமல் சும்மா வெறுமனே என்கிட்ட வராதுடா நீ போயிடுடா ப்ளீஸ் அப்படின்ட்டு அவளோட சிங்கர் கேரியருக்கு பாதிப்பு வரும்ன்ட்டு இவனை விரட்டுறாங்க. சரி நீ ஆர்மியில் இருக்கல்ல, வியட்நாம் போருக்கு வேற போறியா, சரி நான் சொல்கிறத மட்டும் கேளு, உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி எதனா சுச்சுவேஷன் வந்தா டோன்ட் பி பிரேவ், உன்னோட துணிச்சலை காட்டிக்கிட்டு நீ போவாத சரியா, நீ அங்கேருந்து ஓடிடணும் சரியா, ஓடு ஃபாரஸ்ட் ஓடு அப்படின்ட்டு இவன் அங்கிட்டு ஓடிடுறா. இப்போ இவன் வியட்நாம் போரில் பூபாவுக்கு இவன் துணையாக இருக்க, அங்கே தோ இந்த லூட்டனன்ட் டான் என்றவன் தான் உயரதிகாரியாக இருந்து இந்த வியட்நாம் டீமை லீட் பண்ணுவான். அவர் தலைமுறையாக அவர் பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருந்தவங்களாமா, பாட்டான் முப்பாட்டான் எல்லாரும் இந்த மாதிரி போரில் ஏதாவது ஒரு போரில் செத்து போய் அப்படியே விழுதுவாங்க. அதுக்குன்னு இவரும் அந்த மாதிரி வீரப்பரம்பையிலேருந்து வந்தவன்றதால ஆள் சரி நம்மளும் இந்த வியட்நாம் போரில் மண்டையை போட்டு அந்த வழியாக வந்த சாவில் இவனும் போய் பங்கெடுக்கணும்னு பார்க்குறாப்புல. போரில் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு அப்படியே ஜாலியாக தாங்க போயிட்டுருக்கோம். அடுத்ததாக ஒரு 10 நாளுக்கு அப்படியே விடாத மழைன்னு எப்போ பார்த்தாலும் மழை கொட்டிக்கிட்டே கிடக்குது. கடைசியாக தான் போரில் அப்படி வீரியம் கூடி பயங்கர இன்டென்ஸாக கன் ஃபயரிங் வெடிகுண்டெல்லாம் வீசி அவங்க ராக்கெட் லான்ச்சர்லாம் யூஸ் பண்ணி அப்படியே ஜெட்டிலலாம் தாக்குதல்லாம் பண்ணி போட்டு பொழந்து கட்டினாப்புல இவங்க டீம் எல்லாத்தையும் சகட்ட மேனிக்கு குண்டு வீசி ஆல்மோஸ்ட் இவங்க டீமில் நிறைய பேரை இப்படியே குண்டடிப்பட்டு சாக கிடப்பாங்க. அங்கே ஃபாரஸ்ட்டுங்க ஜெனி சொன்னாப்புல பிரேவாக இல்லாமல் பின்வாங்கி ஓடி தான் உசுரை காப்பாற்றிக்கிட்டு ஓடிடுவான். அப்போது எங்கடா இந்த ஃப்ரெண்டு பூபாவை காணோன்ட்டு உள்ளே திரும்பவும் ஓடி போக பார்த்தா நிறைய பேர்த்த காப்பாற்றிட்டு தூக்கிட்டு வந்துடுவாங்க. பூபாவை மட்டும் காணோங்க. உள்ள லுட்டினன்ட் ட்ரானு அந்த ஆள் சாகணுன்னே வந்தவன் இல்லையா, போய் இவன் வம்படியா அவரை காப்பாற்றி தூக்கிட்டு வர அவர் கதப்பார், அடே விட்றா நான் சாகணும்டா ப்ளீஸ்ரா அப்படின்னா இவன் அதெல்லாம் கேட்காம தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டுருவான். அடுத்ததாக பூபாவை காப்பாற்ற உள்ளே போனான். வாரு ரொம்பவே இன்டென்ஸாக இருக்குங்க. ஆள் உயிர் பணையம் வச்சு இப்படி பூபாவை தேட அங்கே ஒரு இடத்துலங்க பூபா குண்டடிப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு கிடப்பான். இவன் பூபாவையும் கடைசியாக தூக்கிட்டு வந்து போட பூபா அவனுக்கு நல்ல அடி, உசுறு பொழைக்காம ஆள் அங்கேயே ஃபாரஸ்ட்டுக்கிட்ட பேசினாப்புல கடைசி தருணத்தில் தான் வீட்டுக்கு போகணும் நான் வீட்டுக்கு போகணும்டா ஃபாரஸ்ட்டு அப்படின்ட்டு செத்து போவாங்க. இவனுக்கு போரில் பின்னால் இந்த பெட்டக்ஸில் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அப்படி கிடக்க கூடவே அந்த லுட்டினன்ட் ட்ரானோ இவன் மேலே கொலை வெறியில் படுத்திருப்பான், ஏன்டா என்னை காப்பாற்றினேன் அப்படின்ட்டு. இவங்க ஹாஸ்பிட்டலில் ரெக்கவரி ஆகிறப்பவே அங்கே பேஷண்ட்டுகளுக்காக சும்மா இந்த பொழுதுபோக்குக்காக இந்த பிங் பாங் கேங் இருக்க இவன்
அதுலேயே அப்படியே விளையாட ஆரம்பித்து பார்த்தா அவனுக்கு இந்த கேமில் நல்லா பிடிச்சி போயிடும். அங்கன்னு இவனுக்கு மிலிட்ரி டீமில் நிறைய பேர்த்தோட உசுரை காப்பாற்றினதுக்காக இவனுக்கும் அந்த பிரகடனம் செஞ்சு சிறப்பு அவார்டெலாம் அப்படியே மிலிட்ரியில் கொடுத்துருக்காங்க. அப்போன்னு ஊருக்குள்ள மக்கள் மத்தியில் அந்த புரட்சியெல்லாம் இங்கிட்டு வெடிக்குதுங்க. என்னென்னா ஊரில் உள்ள மக்கள்லாம் இந்த நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து வாருக்கு கைவிட சொல்லி வியட்நாம் போரை கைவிடுங்க அப்படின்ட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இவன் சும்மா மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே பெக்கன்னு பார்த்துக்கிட்டு நிற்பான். ஓஹோ நீயும் நம்மளில் ஒருத்தனா அப்படின்ட்டு அவங்க உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இவனும் அவங்களோட சேர்த்துக்கிட்டு அப்படியே லைனில் போவாங்க. அங்கே இவனை அப்படியே ஸ்டேஜ்லேயே ஏற்றி பேசவே விட்டுருவாங்க. அப்போது கீழே போர் சப்போர்ட் பண்ணுறவன் அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக உள்ளவர் அவர் இவனை பேச விடாமல் மைக் அப்படியே கழட்டி போட்டுருவார். இவன் அதெல்லாம் தெரியாமல் இவன் பாட்டுக்கு அப்படியே பேசிக்கிட்டே கிடப்பான் என்னென்னத்தையோ. கடைசியாக தான் மைக் அவங்க சரி பண்ணுவாங்க. அங்கன்னு ஃபாரஸ்ட்டு அவ்வளோதான்ப்பா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு முடிக்க தலைவன் அவர் கதையெல்லாம் கேட்டுவிட்டு அழுதபடியே கண்ணீர் மல்க இவன் பேரை சொல்லி ஃபாரஸ்ட் கம்ப் அப்படின்னு மக்கள் எல்லாரும் இவன் பேரை சொல்லி ஃபாரஸ்ட் கம்ப் அப்படின்னு கதறுவாங்க. அங்கே கூட்டத்தில் ஜெனி பொண்ணு இவனை கேட்டுவிட்டு ஃபாரஸ்ட் கம்ப் கம்பே கம்பே அப்படின்ட்டு அப்படியே ஆத்துக்குள்ளே நடந்து ஓடி வர்றா. இவனும் ஜெனி ஜெனி அப்படின்ட்டு அப்படியே ஓடி போய் அப்படியே ரொமான்டிக் கப்பிள்ஸ் ஒன்று சேர்ற காட்சி மாதிரி அப்படியே கட்டி தழுவி ஒன்று சேர அங்கே சுற்றி நின்ன மக்களும் அப்படியே கரகோஷங்களை எழுப்பி செம்ம மூமெண்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தா தான் அவள் இன்னொருத்தனை காட்டி இவன் தாண்டா என் லவ்வர்னுவா. ஐயோ இவனுக்கு அப்படியே பேச்சு மூச்சே இருக்காதுங்க, அவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த லவ்வர் பையன் அவன் என்னன்னா இவளை கை நீட்டி அடிச்சிடவும் அங்கேயும் ஃபாரஸ்ட் அடே தொட்ட நீ செத்த அப்படின்றாப்லையே அவனையும் போய் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இவளுக்காக அவன்கிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. இவன் மறுபடியும் இவனை சமாதானப்படுத்துகிற மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படி பேச்சை போட்டுக்கிட்டு அப்படின்னா அந்த நாய்க்கு புற பிஸ்கெட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே கொஞ்சம் வால் நீட்டிக்கிட்டே ஆட்டிக்கிட்டே வரும்ல, அந்த மாதிரி இவனை ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இவனும் அவளுக்கு நாய் மாதிரி அப்படியே கிடப்பான் லாயல்ட்டியாக கிடக்கிறன்ட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே இவனுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குங்க. இப்படிப்பட்ட அந்த டாக்ஸிக்கான டைனாமிக்கில் இந்த ஜெனி சனியன்ட்ட இப்படி ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டாங்க. அவள் பாய் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு எப்பவும் போல் கிளம்பிடுவா. இவன் இப்போ இந்த வழியை போக்கிக்கிறதுக்கு அடுத்தாப்புல அந்த பிங் பாங் கேமில் எந்நேரமும் விளையாண்டுக்கிட்டு இந்த பிங் பாங் கேமில் பெரிய ஆளாகவே ஆகிடுறாங்க. எப்படின்னா இந்த அமெரிக்கா நாட்டுக்காக ஒலிம்பிக்ஸ்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி பிங் பாங் கேமில் அந்த சைனான்ற ஒரு பெரிய சாம்பியனையே எதிர்த்து அதுவும் அவங்க மண்ணிலேயே ஜெயிச்சுட்டு அப்படியே திரும்ப வருவாங்க. அவங்க மண்ணுக்கு ஆளு மீடியா கீடியாலெல்லாம் பெரிய ஃபேமஸ்ஸு. அப்படியே இன்டர்வியூலாம் கெடுத்தாப்புல செக்க ஃபேமஸ் ஆனாப்புல. அப்புறம் மிலிட்ரியில் இவன் சர்வீஸும் முடிஞ்சு போச்சுன்னு அதுலேயும் ரிட்டையர்மெண்ட்டும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அடுத்ததாங்க ஆளு தன் நண்பன் பூபா, தன்னோட போர் நண்பனான அந்த பூபா செத்து போயிட்டான்ல, இப்போ அவனோட கனவை பூர்த்தி பண்ணுறாப்புல ஆளு அந்த ஸ்ரிம்ப் பிஸ்னஸில் அப்படியே முதல்ல ஒரு போட்டை வாங்கி போட்டுவிட்டு ஸ்ரிம்ப் எப்படி பிடிக்கணுன்னே கடலில் எந்த இடத்துக்குள்ள பிடிக்கணும் ஸ்ரிம்ப் எங்கே வரும்னே தெரியாமல் ஆள் திணறுவாங்க. அங்கன்னு இவனுக்கு ஹெல்ப்பாக ஒத்தாசையாக அந்த லுட்டினன்ட் டிரானன்றவன் வந்துடுவான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்றா சிரிம்பு பிடிக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு நாளுங்க காட்டு புயல் வந்து அதில் ஊரில் உள்ள மொத்த போட்டையும் புயலில் பாதிக்கப்பட்டு சின்ன குண்ணம் பண்ணி விட்டுருச்சு. இவங்களோட சிரிம்பு துறையே படுத்துருங்க. பார்த்தா அங்கே இவன் போட்டு மட்டும் புயலில் தப்பிச்சு அப்படி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறத்துலேருந்து ஆள் இப்போலேருந்து சிரிம்பு பிடிக்க ஆரம்பிச்சுவான். அது நாட்கள் போக போக பெரிய லெவலுக்கு போய் அதுலேயும் பெரிய ஹிட்டே. எப்படின்னா சிரிம்பு பிஸ்னஸ்லேயே நம்பர் 1 பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. கூடவே செத்து போன அந்த பூபாவோட ஃபேமிலிக்கும் பிஸ்னஸ் சொத்துல சரி பாதியா அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க. என்ன இடைப்பட்ட நாட்களில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் செத்து போயிருப்பாங்க. இவன் அவங்களோட கடைசி நாட்களில் அவங்களோடவே கூடவே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அப்புறம் இவன் மட்டும் தாங்க இந்த பெரிய வீட்டில் கார்டனில் அடிக்கடி இப்படி புல் வெட்டிக்கிட்டு நைட்டு நேரத்தில் தனியாக வீட்டில் இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக ஒத்தையில் படுத்திருப்பாங்க. அங்கே ஒரு நாள் ஜெனி திரும்பவும் என்ட்ரி கொடுத்துட்டு இவங்க இப்போ மறுபடியும் ஒன்று சேர்ந்தாப்புல அங்கே இவளோட அந்த பழைய வீடு பார்த்ததும் அவன் அப்பன் இவளை சின்ன பிள்ளையா இருக்கப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண அந்த நினப்பு இப்போ இவளுக்கு நினப்பு வரவும் போட்டு செருப்பை கலட்டி அடிச்சுக்கிட்டு கடந்து ஒரு மாதிரி அழுது துடிப்பாங்க. ஃபாரஸ்ட் தான் அவளுக்கு ஆறுதல் பண்ணாப்புல. அப்புறம் இவங்க அங்கேயே பழையபடி சைல்டுஹுட் டேஸ் எல்லாம் ரிமைண்ட் பண்ணி அதே அளவுக்கு ஒன்றா இந்த மரத்துலலாம் பேசிக்கிட்டு
அதுக்கப்புறம் வீட்டில் ஆட்டம் பாட்டம்ட்டு இருக்க அங்கே கடைசியாக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாடின்னு கேட்டுவிடுவான். அவன் டேய் உனக்கு நான்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா அப்படின்றாப்புல ஒரு மாதிரி சொல்லுவா. ஏண்டி நான் லவ் பண்ண தெரியாதுன்னு நினச்சியா? ஆனால் எனக்கு காதல்னா என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தடவையா அவனுக்காக அவனே வாய்ஸ் அவுட் பண்ணி தான் விருப்பத்தை தடவையா எழுப்பி கோவப்படுவான் பாருங்க. அங்க அவனை சமாதானப்படுத்துறதுக்காக இவன் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துக்கிட்டு செக்ஸ் வச்சுக்கிட்டு இவன் கோவத்தை போக்குற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ விடிஞ்சதும் எப்பவும் போல பழைய குருடி கிதவ திருடின்றாப்புல ஆள் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடுவாங்க. இவனுக்கு செம பெயின்ஃபுல்லாக இருக்கும். உடனே அவன் சொன்னது அந்த ரன் ஃபாரஸ்ட் ரன்னுட்டு ஆள் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாத மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடினான் ஊர் தாண்டியும் ஓடினான்றாப்புல நார்த் அமெரிக்காவை தாண்டி சவுத் அமெரிக்கான்ட்டு ஓட இதுலேயும் இவன் மீடியாவில் செம ஃபேமஸுங்க. டிவி மீடியாலெல்லாம் இவன் கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு ஓடுறான், இவனுக்கு இவ்வளோ பெரிய மேரத்தான் ஓடுறாரு அப்படி இப்படின்ட்டு இவனை இன்ஸ்பயர் பண்ணிட நிறைய மக்களும் இவனை கூடவே வர ஆரம்பிச்சுவாங்க. போகிறப்பவே சார் என் பிஸ்னஸ் ஒரு பேர் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு ஒரு பேரை சும்மா சொல்லுவான். அது அவருக்கு பெரிய ஹிட் ஆகி ஆள் வாயா இல்லை சக்ஸஸின் இருப்பிடமானு தெரியாத மாதிரியே ஓடுவான் பாருங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டில் இவன்ட்ட வேண்டா விருப்பா பேசினவங்கெல்லாம் இப்போ அவங்களே சொல்லுங்கப்பா அப்புறம் என்னப்பா ஆச்சு, ஐயோ அப்படியாச்சா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அப்படியே ஆவலாக உட்காந்துருப்பாங்க. அங்கே ஜெனி பொண்ணு வீடு இந்த தெருவுக்கு போகணுன்னவும் எப்பா தெரு இங்கே தான்ப்பா இருக்கு நீ ஓடியா போகலாம் அப்படின்னவும் இவன் ஓடி கீடி போய் ஜெனி வீட்டுக்கு போனா அவள் வீட்டில் ஒரு குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருப்பா. யாரோட குழந்தைடி அப்படின்னா உன்னோட புள்ள தான் டான்னுவாங்க. கடைசியாக செக்ஸ் வச்சுக்கிட்டு வந்திருப்பாள்ல, இப்போ அவளாவே தனியாக இங்கே இருந்தபடி புள்ளைய வளர்த்துக்கிறாளாம். பாடுறா அப்பா பாரு ஓடுறாரு பாரு டிவியில் அப்படின்னு அவனுக்கு டிவியில் ஓடுற சீன்ஸ் எல்லாம் காட்டி வளர்த்தாளாமுங்க. அங்கே இவன் சரி புள்ளைக்கு என்னோட இந்த புத்தி சுவாசனம் பிரச்சனை இவனுக்கும் வளரல அப்படின்னா சீச்சி அதெல்லாம் இல்லை ரொம்ப ஸ்மார்ட்டுடா அப்படின்னவும் இவன் போய் ஆசையாக புள்ள பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் இவளுக்கு ஏதோ தெரியாத நோய் வந்திருக்குதாங்க. டாக்டர் இவள்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ளே நீங்கள் செத்துருவீங்கன்னவும் உடனே ஃபாரஸ்ட்டு சரி அப்போ நம்ம இப்போவாது கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் அதுக்கப்புறம் உன்னை என் வீட்லேயே வச்சு பார்த்துக்கிறேன்னு அடுத்ததாக இவங்களுக்கும் கல்யாணம் நடந்து கடைசியாக அவளும் உடம்பு சரியில்லாமல் இவங்க வீட்டிலேயே படுத்து அப்படியே முடியாமல் கடந்து செத்து போவாங்க. அவளை அவங்களோட அந்த ஃபேவரட்டான அந்த சைல்டுஹுட் பிளேஸ்லேயே இந்த மரத்துக்கு அடியிலேயே அடக்கம் பண்ணினாப்புல ஆள் அவள்கிட்ட பேசிக்கிட்டே சொல்லுவான், பிள்ளைய நான் நல்லா தாண்டி வளர்க்குறேன், ஐ லவ் யூ டிஜலி அப்படின்ட்டு அப்படியே சோகத்தோட கிளம்ப அங்கே படத்தை முடிக்கிறாங்க. படம் நல்லா தானடா இருந்துச்சு, இதில் என்னடா நீ கண்டுபிட்ட அப்படின்னீங்கன்னா இப்போ நான் ஒரு உடல் ஊனமற்றவனா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த புத்தி சுவாசனம் கம்மியாக இருக்கேன்னா சரியா, இப்போ நான் இந்த படத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு எப்படி இருக்கும் இது என்னடா இது உடல் ஊனமற்றவர்களுக்கு வாழ்க்கை இவ்வளோ ஈஸியாக இருக்குமா நீங்களேடா, தொட்டது தொடங்கும் வச்சது வழங்கும் நீங்களேடா, எப்படின்னா இந்த கேமு பிங் பாங் கேம் விளாண்டா அதுலேயும் ஹியூஜ் சக்ஸஸ் ஆகணுமா, அடுத்து ஆர்மி போனால் அதுலேயும் பெரிய மெடல் கிடைக்கிற அளவுக்கு பிறவி ஊனமாக இருந்தவன் ரன்னிங் திடீர்னு ஓட ஆரம்பிச்சிருக்கேன் அதுலேயும் ஃபேமஸ் ஆறானாமா, அப்புறம் எதுவுமே தெரியாத பிஸ்னஸ்ஸு அந்த ஸ்ட்ரிப்பு பிஸ்னஸில் பெரிய ஹிட் ஆகிறானாமா, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பு அது மட்டும்தான் கொஞ்சம் தொல்லை பண்ணிகிட்டு இருந்துச்சு இல்லையா, கடைசியாக அதுவும் சரியாயிருச்சு, வா ஆள் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறான்ட்டு இப்படி உடல் ஊனமற்றவர்களுக்கு வாழ்க்கை ஈஸியாக இருக்குன்ட்டு காட்டுறதெல்லாம் எவ்வளோ கேவலமான கருத்துன்னு யோசிச்சு பாருங்கள். இது என்ன ரியாலிட்டியாக இது உண்மையாங்க இது சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு தான் வாழ்க்கை நம்மளை விட கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஆனால் படத்தில் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக காட்டி வச்சுருக்காங்க. உடல் ஊனமற்றவர்களுக்கு நம்ம சேனல்லையே இதுக்கு முன்ன ஸ்டேஷன் ஏஜென்ட்னு ஒரு படத்தை பேசியிருப்போம் பாருங்க, அதை பாருங்க ஐயோ அந்த மாதிரி இருக்குங்க. அந்த படத்தோட கால் தூசிக்கு கூட இதெல்லாம் பெறாதுன்ற மாதிரி தான் வேற மாதிரி அது இருக்கும். ரியலாகவே அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றத அந்த படம் ரொம்பவே அழகாக பேசியிருக்கோங்க.